ஒன்றா ரெண்டா எதை சொல்ல பத்திரிக்கை விரிச்சா காலையில் ஒரு பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது, படுகொலை பாலியல் வன்கொடுமை இருக்குது. இந்த பக்கம் காவலாளியை வெட்டி கொண்டாந்துருக்கு. 5ஆம் பக்கத்தை திரும்பினாக்கி அஜித்குமார் படுகொலை லாக்அப் டெத்துன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய கடை வீதி கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்கன்னாக்கி ஒருத்தர் ராத்திரி ஸ்டேஷன் உள்ள போயிருக்கான். புகார் கொடுக்க சென்றாரா இல்லை இவர்கள் காவல்துறை அழைத்து சென்றார்களா? காலையில் பார்த்தா தூக்கில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே தூக்கில் தூங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அடித்து கொள்வாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் அஜித்குமார் அவர்களுக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் என்னென்னா இதிலே தொங்கிட்டு இருக்கிறாங்க. அது யார் கொலை பண்ணாங்க? அது யாரும் தூண்டுதலா? அல்லது ராத்திரி போகும்போது கயிறோடு போனானா? அது அவன் போய் உள்ளே உட்கார்ந்துருக்கும் போது கயிறு கடையில் போய் எஸ்ஐ யாராவது கொண்டு வாங்கிட்டு வந்தாங்களா? அதுவும் தெரியாது. அதாவது அதிமுக எம்எல்ஏ தோட்டத்திற்கு அருகில், மடத்துக்குள்ள எம்எல்ஏ தோட்டத்துக்கு அருகில், அவ்வளோதான். அதுக்காண்டி எம்எல்ஏ நீங்கள் எம்எல்ஏ நீங்கள் உங்கள் டிவி நல்ல டிவி எனக்கு தெரியும். அதிமுகவுடன் சேர்ந்து பாஜக மேற்கொள்ள பிரச்சாரம் எழுச்சி ஏற்படுத்தி மக்கள் வரவேற்பு. 2 தினங்களுக்கு முன்பாக கூட கொட்டும் மழையில் கூட திருநெல்வேலி வாகையடி முக்கில் கொட்டும் மழையிலையும் அப்படியே மக்கள் நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் நனைஞ்சிக்கிட்டே பிரச்சாரம் பண்ணோம். இது இதெல்லாம் எதை எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் ஒரு உறுதியான எதிர்ப்பு, ஒரு உறுதியான இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் மக்கள் மத்தியில் இருக்குது. நாட்டில் எங்கேயுமே இல்லாமல் கேரளா மாநிலத்தில் தொடர்ச்சியாக பணிக்கு வர 51 மருத்துவர்கள் பணி நீக்கம் செஞ்சு கேரளா மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பணிக்கு வராத மருத்துவர்கள் பணியிலிருந்து அரசு சம்மதம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.